இந்திய சினிமாவில் பிரபல நடிகையாக வலம் வந்து கொண்டிருப்பவள் நடிகை அமலா பால். இவர் கேரளாவில் இருந்து தமிழ் சினிமாவிற்கு வந்தார். கேரளாவில் ஒரு சில திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் தமிழ் திரைப்படம் தான் இவரை மிகப்பெரிய அளவுக்கு நட்சத்திர நடிகையாக்கியது. ஆம், இவ்வளவு பெரிய நடிகையாக இன்று இருக்கும் அமலா பால் அன்று பேருந்தில் தனது அம்மாவுடன் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் பயணித்து சென்னை வந்திருக்கிறார். கோயம்பேடு வந்து இறங்கியதும் அங்கிருந்து ஆட்டோ பிடித்து படப்பிடிப்பு தளத்திற்கு வந்திருக்கிறார். அப்படித்தான் சினிமா வாய்ப்பை அமலா பால் பெற்றிருக்கிறார். அதன் பின்னர் கிடுக்கிடுவன நட்சத்திர நடிகை அந்தஸ்துக்கு உயர்ந்து இன்று பல கோடிகளை சம்பளம் வாங்கும் நடிகையாக பெரும் புகழ் பெற்றிருக்கிறார். தமிழ் சினிமாவில் அறிமுகமான படமோ பெரும் சாட்சிக்குரிய படமான சிந்து சமவெளி திரைப்படத்தில் மாமனாருடன் தகாத உறவு வைத்திருக்கும் காட்சியில் நடித்து எல்லோரையும் முகம் சுளிக்க வைத்தார். அதன் பிறகு அமலா பாலுக்கு திரைப்பட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடாது என தமிழ் திரைப்பட ரசிகர்கள் கேட்டுக்கொண்டு அவரை கடுமையாக விமர்சித்தனர். இதனால் அமலா பால் தளர்ந்து விடாமல் தொடர்ந்து கதை தேர்வில் அதிகம் கவனம் செலுத்தி கொண்டு 2010ஆம் ஆண்டு வெளிவந்த மைனா திரைப்படத்தில் நடித்து மாபெரும் வெற்றி பெற்றார். அந்த படம் இவருக்கு பல விருதுகளையும் குவித்து கொடுத்தது. தொடர்ந்து தெய்வ திருமகள், வேட்டை, காதலில் சொதப்புவது எப்படி, முப்பொழுதும் உன் கற்பனைகள், தலைவா உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்தார். தலைவா படத்தை இயக்கிய அப்படத்தின் இயக்குனர் A.L. விஜயை இவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்டு குடும்பம், கணவர் என அடக்கம் இழுக்காமல் என் இஷ்டத்துக்கு சுதந்திர பறவையாக சுற்றித் திரிந்தார் அமலா பால். அந்த சமயத்தில் தான் தனுஷுடன் VIP திரைப்படத்தில் நடித்து வந்தார். அப்போது தனுஷுடன் படு நெருக்கமாக பழகி இருவரும் தனி அறையை எடுத்து வீடு எடுத்து லிவிங் லைஃபை வாழ்ந்து வந்தார்கள். ஒரு கட்டத்தில் தனுஷ் தன் வீட்டிற்கு போகாமல் மனைவி, பிள்ளைகளை மறந்துவிட்டு அமலா பாலின் மயக்கத்திலே இருந்திருக்கிறார். இதனை அறிந்த ரஜினிகாந்த் அமலா பாலை நேரடியாக சென்று எச்சரித்தது மட்டுமில்லாமல் அவருக்கு பட வாய்ப்புகளையும் கொடுக்க விடாமல் செய்திருக்கிறார். இதனால் அவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைக்காததால் அமலா பால் மீண்டும் கேரளாவுக்கே சென்று தஞ்சம் அடைந்து விட்டார். இப்படித்தான் அமலா பாலின் திருமண வாழ்க்கை தனுஷ் சீரழித்து இருக்கிறார் என்று கோலிவுட்டில் கிசுகிசுவாக பேசப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இதை ரஜினியும் மறுக்கவில்லை, தனுஷும் மறுக்கவில்லை, அமலா பாலும் மறுக்கவில்லை. மாறாக தனுஷின் விவாகரத்து தான் அரங்கேறியிருக்கிறது.